தமிழகத்துக்கு நீர் கொடுத்தால் கர்நாடகாவை பற்றி எரியும். வால்டல் நாகராஜ் நாராயணகவுடா வார்னிங். தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்களுக்கு காவிரியில் 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிலையில் தான் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடக்கூடாது, இல்லாவிட்டால் கர்நாடகாவை பற்றி எரியும் என கன்னட அமைப்பை சார்ந்த வால்டல் நாகராஜ் கர்நாடக ரக்ஷண வேதிகை அமைப்பின் தலைவர் நாராயணகவுடா வார்னிங் கொடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே காவிரி நதிநீர் பங்கீடு செய்வதில் பிரச்சினை உள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் திறப்பு தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் டெல்லி இன்று காவிரி ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் அதிகாரிகள் காணொலி காட்சிகள் மூலமாக பங்கேற்றனர். அப்போது அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடகா காவிரியில் தமிழகத்துக்கு தினமும் 3500 கன அடி மீதும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டது. இதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்தால் தீவிரமாக போராட்டம் நடத்தப்படும் என்று கர்நாடக அரசுக்கு கன்னட அமைப்பினர் வார்னிங் கொடுத்துள்ளனர். மேலும் கர்நாடகத்தில் கடும் வறட்சி நிலவுகிறது. காவிரி அணைகளில் தண்ணீர் இல்லை. இந்த சூழலில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கூறியிருப்பதை ஏற்க முடியாது. தமிழகத்துக்கு ஒரு சொட்டு நீர் கூட திறக்கக்கூடாது. இதில் முதல்வர் டி.கே. சிவகுமார் உறுதியாக இருக்க வேண்டும். கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட்டால் நாங்கள் தீவிரமாக போராட்டம் நடத்தவும், ஆயிரக்கணக்கான சிறை செல்லவும் தயாராக உள்ளோர் என தெரிவித்துள்ளனர். காவிரி நீரை திறந்துவிட்டால் கர்நாடகம் தீப்பற்றி எரியும் என வார்னிங் அமைத்துள்ளனர்.